ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இந்த சத்சங்கத்துல கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய அன்பான நமஸ்காரம். அப்போ இது இன்று காலை நடந்த வகுப்பினுடைய தொடர்ச்சி, ஸ்ரீமத் பாகவத வகுப்பினுடைய இன்று காலை நடந்த வகுப்பினோட தொடர்ச்சிதான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நாமம், அவருடைய திருப்பெயர், அவரது புகழ், அவரது லீலைகள், அவரது மகிமைகள், அவருடைய எண்ணற்ற தோற்றங்கள், அவருடைய பல்வேறு அவதாரங்கள், அந்த அவதாரத்தின் செயல்கள், அவருடைய பல்வேறு செயல்கள், அவருடைய பிறப்பு, இது எல்லாமே வெறுமனே பௌதிக கல்வினாலேயோ இல்ல பௌதிக அறிவை கொண்டோ இல்ல ஏதோ பட்ட படிப்பு படிக்கிறதுனாலயோ இல்ல ஏதோ கற்பனை செய்து கொள்வதாலோ அல்லது ஏதோ தத்துவார்த்தங்களை விசாரணை செய்வதாலோ இல்ல வெறுமனே சாஸ்திரங்களை வரட்டுத்தனமா படிக்கிறதுனாலயோ உயர்ந்த குல பிறப்பினாலோ அல்லது விஞ்ஞான அறிவை கொண்டோ ஜட அறிவை கொண்டோ உணரக்கூடியவை அல்ல. பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், அவருடைய லீலைகள், மகிமைகள், அவருடைய பெயர், புகழ், இதெல்லாம் அவருடைய அனுகிரகத்தினால, பகவானுடைய அனுகிரகத்தினாலும் பகவானது கருணை, அவருடைய காரணமற்ற அகாரணமான கருணையாலும், அதுக்கப்புறம் நம்முடைய உண்மையான முயற்சி, நம்முடைய திடமான வலுவாத உறுதியான நம்பிக்கை, விசுவாசம், அந்த திடமான உறுதியான விசுவாசம் எப்ப ஏற்படும்னா, ஒரு தூய பக்தர், பகவானுடைய ஒரு தூய பக்தரை நம்ம குருவா ஏற்றுட்டு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வரக்கூடிய ஒரு தூய பக்தர் ஆன்மீக குருவா ஏற்றுட்டு அவருக்கு சேவை செய்வதாலும், அவருக்கு அடக்கமா சேவை செஞ்சு பணிவா கேள்வி கேட்கறதாலும், ஆன்மீக குருவுடைய கருணையாலும், பகவானுடைய கருணையாலும் மட்டும்தான் நம்ம பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை புரிந்து கொள்ளணும். வேற எந்த முறையாலும் அல்ல. ஏன்னா பகவானுடைய லீலைகள் அவர் தனது தூய பக்தர்களுக்கு மட்டுமே வெளிப்படுத்துகிறார். உதாரணத்துக்கு, பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில இருந்த பொழுது எல்லாராலும் அவரை புரிஞ்சிக்க முடியல. யாரு நம்ம முழுமுதற் கடவுளா வழிபடுறோமோ, யாரு பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளோ, அவரு ஜராசன் முன்னாடி நடந்து போறாரு, கம்சன் முன்னாடி இருக்காரு. சிசுபாலன், கம்சன், ஜராசந்தன், தந்தவக்கரன், காளையவனன், துரியோதனன், துச்சாசனன், இவங்க எல்லாரும் முன்னாடியும் பகவான் நடந்து போறாரு. அப்ப இவங்க எல்லாராலும் பகவான முழுமுதற் கடவுளா உணர முடியல. அதே சமயம் பாண்டவர்கள், திரௌபதி, குந்தி தேவி, பீஷ்மர், விதுரர், இந்த மாதிரி உள்ளவங்களால உணர முடிஞ்சது, அந்த பரம புருஷோத்தமனான பகவான் தான் நம்ம கூட இருக்காரு. அவர் முழுமுதற் கடவுள். ஆனா நம்ம கூட ஒரு நண்பனை போல, ஒரு உறவினரை போல, ஒரு நலன் விரும்பிய போல, ஒரு தூதனை போல, ஒரு தேரோட்டி போல அவர் நடந்துக்கிறார். ஆனா அவரு முழுமுதற் கடவுள். ஏதோ நம்ம உறவினர் போல அவர் நடந்துக்கிறாரு. இது அவருடைய காரணமற்ற கருணை, அகாரணமான கருணை, அது காரணமற்ற கருணை. ரைட்? சோ இப்படி கிருஷ்ணரை, பகவானை பக்தர்களால மட்டும்தான் உணர முடியும். அந்த பக்தர்கள் களங்கம் இல்லாத பக்தி செய்யறதுனால பகவான் தன்னை வெளிப்படுத்துறார். நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவிருதக மூடோயம் நாபிஜானாதி லோகோமாம் அஜம் அவ்யயம்.
நான் பிறப்பற்றவனாயிருந்தும் நான் அழிவற்றவனாயிருந்தும் நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவது. என்னை நான் அதாவது யோகமாயை திரையால் என்னை நான் மறைத்துக் கொள்கிறேன். பகவான் கிருஷ்ணர் வந்து தன் யோகமாய சக்தினால தன்னை மறைச்சுக்கிறார். மூடோயும் நாபிஜானாது, முட்டாள்களும் அறிவியலிகளும் அவரை உணரவே முடியாது. முட்டாள்கள் முட்டாள்கள்னு யாரு முட்டாள்கள்? கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, பக்தி மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க, பௌதிக சிந்தனையாளர்கள், புலம்பவாதிகள். மூடோயம் நாபிஜானாது, ஒரு நாளும் உணர முடியாது. லோகோமாம் அஜம் அவ்வியம், நான் பிறப்பற்றவன், நான் அழிவற்றவன். அப்போ பகவானுடைய ரூபம், அவருடைய லீலைகள், அவருடைய அர்ச்சாவதாரம், விக்கிரகம் பகவான்கிட்ட செய்யக்கூடிய அன்பு பரிமாற்றம், இதெல்லாம் பக்தினால மட்டும்தான் உணரக்கூடிய விஷயங்கள். சனாதன் கோசாமி இடத்துல எப்படி பகவான் அன்பு பரிமாற்றம் செஞ்சாரு? மதன் மோகன் கேட்கிறாரு, சனாதனா ரொட்டி மட்டும் கொடுக்குறியே, கொஞ்சம் உப்பாவ தரலாம்ல. இப்ப சனாதன் சொன்னாரு, மதன் மோகனா இன்னைக்கு நீங்க உப்பு கேட்பீங்க, நாளைக்கு நெய் கேட்பீங்க, அப்புறம் வந்து ஸ்வீட்டுக்கு எனக்கு பலகாரம் கொடுன்னு கேட்பீங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேன், நான் ஒரு பிக்ஷைக்காரன், நான் ஒரு சன்னியாசி, நான் யாசனை பெற்று வாழ்பவன். என்னால் இது போன்ற ஒரு பெரும் உபசரணைகளை என்னால பண்ண முடியாது. ஆனாலும் சனாதனுக்குள்ள மனசுல ஒரு கவலை, மதன் மோகன் நம்ம இடத்துல வந்து விட்டார். மதன் மோகனுக்கு என் மேல் அளவிட முடியாத அன்பு. மதன் மோகன் என் மேல ஒரு காரணமற்ற அன்பு பொழிகிறார். அப்ப அந்த மதன் மோகன் நான் ஒண்ணும் செய்ய முடியலையே, அவருக்கு நான் ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்னு சனாதன் ஃபீல் பண்ணார். அவருடைய உணர்ச்சி, அவருடைய அந்த ஆத்மா உள் மனதுல சனாதனுக்கு ஒரு கவலை இருந்தது. நான் மதன் மோகனாவை ரொம்ப கிராண்டா வர்ஷிப் பண்றது இல்ல. மதன் மோகனா இஸ் த மாஸ்டர் ஆஃப் யூனிவர்ஸ். இந்த அகிலத்துடைய நாதன் அவர், அகில லோக நாயகன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், எண்ணற்ற கோடிக்கணக்கான பிரம்மாண்ட நாயகனான இந்த மதன மோகனனை நான் இப்படி வழிபட்டு இருக்கிறேனே, நான் அவருக்கு ஒன்றும் பெரிய உபச்சாரணை பண்ண முடியலையே அப்படின்னு அந்த பக்தர் ஃபீல் பண்ணார். இந்த ஃபீலிங். சோ வைஷ்ணவ ஆச்சாரிய சரித்திரம் ஃபுல்லா ஃபீலிங் தான், ஃபீலிங் அண்ட் ரியலைசேஷன். வைணவ ஆச்சாரியுடைய சரித்திரம் எடுத்து படிச்சோம்னா அதுல அவங்களுடைய ஃபீலிங், பக்தி வந்து மேலோங்கி நிற்கும், கணிக்கும். அப்புறம் அவங்க பகவானிடத்தில் உள்ள அந்த அன்பு வெளிப்படுத்துறாங்க, அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறாங்க, பக்தியினுடைய உன்னதமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறாங்க. அப்புறம் அனுபவம், பல்வேறு அனுபவங்கள், பகவான் எப்படி எல்லாம் அவங்க அன்பு பரிமாற்றம் செஞ்சாங்க, அந்த அனுபவங்களை கொடுக்குறாரு. ரைட். சோ சனாதன் கோஸ்வாமி அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி உயர்ந்த உன்னத நிலையில, கிருஷ்ண உணர்வுல மிக உன்னதமான நிலையில கூட ஒரு தூய பக்தர். அதனால மதன் மோகன் பகவான் கிருஷ்ணரே நேரடியா வந்து அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. சில நேரம் மதன் மோகன் வந்து புல்லாங்குழல் வாசிச்சு சனாதனை சந்தோஷப்படுத்துறாரு. சனாதன் வந்து சாஸ்திரம் எழுதிட்டு இருக்கும் போது மதன் மோகன் ரொம்ப அழகா புல்லாங்குழல் வாசிப்பார். மதன மோகனா, மதனன்னா ரொம்ப அழகா இருக்கிற காமதேவன். காமதேவனை காட்டிலும் பன்மடங்கு கந்தர்ப்ப கோடி கமனிய, கோடிக்கணக்கான மன்மதர்கள் சேர்ந்த என்ன ஒரு அழகு வர முடியாதோ, கோடிக்கணக்கான மன்மதர்கள் சேர்ந்தாலும் மதன மோகனுடைய அழகுக்கு ஈடாகாது. அதான் மதன் மோகன். கிருஷ்ணர் வந்து காமதேவனையும் வசீகரிப்பவர். மதனானா காமன், மதன மோகனன்னா காமதேவனையும் கிருஷ்ணர் வசீகரிப்பவர். ஸ்ரீமதி ராதாராணியை பற்றி பிரபுபா சொல்லும்போது மதன மோகன மொயினி, அந்த மதன மோகனன் காமதேவனையும் வசீகரிக்கும் கிருஷ்ணர் மதன மோகன், அந்த மதன மோகனையும் வசீகரிக்கக்கூடியவங்க ஸ்ரீமதி ராதாராணி. ரைட். சோ சனாதன் கோஸ்வாமிக்கும் மிக அழகான அன்பு பரிமாற்றம். பிருந்தாவனத்துல அந்த மதன் மோகன் விக்கிரகம், சனாதன் வந்து இந்த மனதுல வந்து எனக்கு மதன மோகன் நான் ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்னதும் பகவானே ஏற்பாடு செய்யறார். ஒரு பெரிய செல்வந்தர் முன்னாடி வந்து ஆபரணங்கள்லாம் கொடுத்து அழகா கோயில் கட்டி மிக அற்புதமான வழிபாட்டுக்கு ஏற்பாடு செய்யறார். ஒரு தூய பக்தர் நினைத்த மாத்திரத்துல, அவர் மனசுல நினைத்த மாத்திரத்துல இம்மீடியட்டா மதன் மோகன் ரெசிப்ரோகேட் பண்றார், அன்பு பரிமாற்றம் செய்யறார். அவரே எல்லாரும் ஏற்பாடு செஞ்சாரு. இதுதான் பகவானுடைய கருணை. நம்ம பிரச்சாரம் செய்யணும், நம்ம கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்யணும்னு நம்ம உற்சாகமா செயல்பட்டோம்னா
அந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய தேவையான வசதிகளை பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஒரு பக்தர் வந்து நான் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யணும், பகவத்கீதையை பிரச்சாரம் செய்யணும், கிருஷ்ணர் உணர்வை நான் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது பகவான் என்ன பண்றாரு, அந்த பக்தனுடைய முயற்சி, அவருடைய விசுவாசம், அவருடைய உற்சாகத்தை பார்த்து எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கிறார். இது நம்ம எல்லா பக்தருடைய பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பக்தருடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். பகவான் எந்த அளவுக்கு அந்த பக்தர்கள்கிட்ட வேண்டிய இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு, எல்லா வசதிகளும் ஏற்பாடு பண்ணி தருவார். இந்த மாதிரி சனாதன் விருந்தாவனத்துல மதன மோகன் கைங்கரியம் பண்ணிக்கிட்டு சைதன்யமா அப்படியே ஒவ்வொரு கட்டளையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். புனித ஸ்தலங்களை புதுப்பிக்கிறது, மதன் மோகன் அழகார கோயில் கட்டியாச்சு, பக்தி சாஸ்திரம், ஹரிபக்தி விலாஸ், இந்த மாதிரி எண்ணற்ற சாஸ்திரங்களுக்கு வியாக்கியானம் விளக்கம் எழுதுறது, அப்புறம் பக்தியை வந்து டீச் பண்றது, கற்பிச்சு கொடுக்கறது, நடைமுறையில பயிற்சி பண்ணி காமிக்கிறது. ரூப கோசாமி திரும்ப வந்தார். ரூப கோசாமி வந்த உடனே ரூப கோசாமி மகாபிரபு தரிசனம் பண்றதுக்காக ஜெகநாத் பூரி போயிருந்தாரு. சனாதன் விருந்தாவனம் வந்தப்போ ரூப கோசாமி பூரியிலிருந்து விருந்தாவனம் வந்து சேர்ந்தாங்க. 2 பேரும் ஈருடல் ஓர் உயிர், உறவுல மட்டும் இல்ல, 2 பேரும் உறவினர் மட்டும் இல்ல, சகோதரர் மட்டும் இல்ல, பக்தியிலையும் அவ்வளவு அந்யோன்யமானவன். துளி கூட கர்வம், அகந்தை, ஆணவம் இந்த மாதிரி கிடையாது. ரூப கோஸ்வாமி விட சனாதன் கோஸ்வாமி வயதுல மூத்தவர், 5 வருஷம் மூத்தவர் சனாதன் கோஸ்வாமி. ஆனா சனாதன் கோஸ்வாமி எல்லாமே ரூப கோஸ்வாமி ஃபாலோ பண்ணுவார். ரூப கோஸ்வாமி வந்து சனாதன் கோஸ்வாமி என்ன கேட்டாரு சொன்னாலும் கேட்டுருவார். அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள அந்த அன்பு பரிமாற்றம். ஏன்னா அவங்களுக்கு நடுவுல சைத்தன்ய மகாபிரபு தான் பிரதானம். கோசாமிகள், விருந்தாவனத்து கோசாமிகள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு அழகான பாடம். அவங்க வாழ்க்கையே ஒரு அழகான பாடம் தான். விருந்தாவனத்து 6 கோசாமிகளுக்குள்ள கர்வம், அகந்தை, ஆணவம், போட்டி, பொறாமை எதுவுமே கிடையாது. ஏன்னா அவனுக்கு நடுவுல, அவங்க சென்டர்ல வந்து சைத்தன்ய மகாபிரபு, அவனுக்கு நடுவுல மகாபிரபு இருக்காரு. இவங்க எல்லாருடைய நோக்கமும் மகாபிரபு திருப்திப்படுத்துறதுதான். இவங்க எல்லாருடைய நோக்கமும் மகாபிரபு திருப்திப்படுத்துறதுதான். ஒரு கோசாமி இன்னொரு கோசாமிட்ட குற்றம் காண்பது, குறை கண்டுபிடிக்கிறது, அவதூறு பேசுறது, இந்த மாதிரி கிடையவே கிடையாது. இது வந்து ஆரம்ப நிலை பக்தர்கள், பக்குவம் இல்லாதவங்க இந்த மாதிரி செய்வாங்க. அடுத்த பக்தர்கிட்ட குற்றம் காண்பது, குறை இப்ப நம்ம எல்லாம் பாருங்க, யாரையாவது குற்றம் சொல்லுவோம், குறை கண்டுபிடிப்போம், அவதூறு பரப்புவோம், குறை சொல்லுவோம். அப்புறம் சில நேரங்களில் நான் தான் சிறந்தவனை நிரூபிக்க முயற்சி பண்ணுவோம். நாம் செய்த தவறுகளை மறைக்க முயற்சி பண்ணுவோம். பிறருடைய உபதேசங்களை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல. இதெல்லாம் நம்மளோட பக்குவமற்ற நிலையை காமிக்கும். ஆனா கோசாமி 6 பேரும் அவங்களுக்குள்ள அவ்வளவு அந்யோன்யமான அன்பு பரிமாற்றம், அவ்வளவு அன்பு பரிமாற்றம். அவங்களுக்குள்ள பகவான் தான் நடுநாயகனா இருக்காரு. தங்களுக்குள்ள அந்த அகங்காரமே கிடையாது. அகங்காரமே பார்க்க முடியாது அவங்ககிட்ட. நான் சிறந்தவனா, நீ சிறந்தவனா, யார் அதிகமா புஸ்தகம் எழுதியிருக்கா, யார் என்ன, அந்த மாதிரி ஒரு இதுவும் பார்க்க முடியாது. பெஸ்ட் அண்ட் கிரேட் எக்ஸாம்பிள், மிகச்சிறந்த உதாரணமா வாழ்ந்து காமிச்சாங்க. பக்தர்கள் சங்கத்துல எப்படி நம்ம இருக்கணும், எப்படி பணிவு, பொறுமை, எளிமை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் கடைபிடிக்கிறது. ஒரு நாள் ரகுநாத் தாஸ் கோசாமியும் சனாதன் கோசாமியும் ரூப கோசாமி பார்க்க வராங்க. அவர் தேர்கடம்பாங்கிற இடத்துல தங்கியிருந்தார். பிருந்தாவனத்துல தேர்கடம்பான்னு ஒரு இடம். அங்க ரூப கோசாமி தங்கி ஒரு புஸ்தகம் எழுதிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு கட்டுரை எழுதிட்டு இருக்கும் போது சனாதன் கோசாமி அங்க வந்து, ரூபா நீங்க என்ன எழுதுறீங்க, எங்க நான் படிக்கலாமா, காமிங்க, பார்க்கலாமா, படிக்கலாமா? ஓ தாராளமா படிக்கலேன், பாருங்க. ஒரு அழகான கவிதை எழுதியிருக்க. அந்த கோபிகளுடைய கூந்தலானது கருநாகத்தை போல இருக்கிறது. ஸ்ரீமதி ராதாரனுடைய கூந்தல் வந்து கருநாகத்தை போல இருக்கு. இது சனாதன் கோசாமி கொஞ்சம் என்னது இது, நீங்க ஸ்ரீமதி ராதாரனுடைய கூந்தலை போய் கருநாகத்தோட ஒப்பிட்டு இருக்கீங்க, அது எப்படி அது கருநாகத்தோட மேட்சிங் ஆகும், ஏன் இந்த மாதிரி ஒரு ஓமை கொடுத்திருக்காருன்னு அவருக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரே யோசனை. சனாதன் ஏன் இப்படி ஒரு ஓமை கொடுத்திருக்கு, இப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு, ஸ்ரீமதி ராதாரனுடைய கூந்தலானது கருநாகத்தை போல இருக்கு, எப்படி ரூப கோசாமி இதை எழுதினாரு, இது எப்படி கரெக்டா இருக்கும்? ஒரு சின்ன டவுட் சனாதன் கோசாமி.
அப்புறம் ரூப கோசாமி தரிசனம் பண்ணிட்டு அவர் பேசிட்டு எல்லாம் உட்காந்துட்டு கடைசியில அவர் யமுனையில குளிக்க போறாரு. யமுனையில குளிக்க போகும்போது சனாதன் இந்த கரையில இருக்காரு, அந்த கரையில சில ஆயர்குல பெண்கள் அவங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல பார்த்தா சனாதன் பாக்குறாரு, ஒரு கருநாகம் கருநாகம் படம் எடுத்து நிக்குது. இவங்க ஒரு சொல்றாரு, ஓ மாதாஜி மாதாஜி எல்லாம் அந்த பக்கம் போங்க, இங்க ஒரு கருநாகம் இருக்கு, அங்க ஒரு பாம்பு, உங்ககிட்ட ஒரு பாம்பு நெருங்கி நிக்குது, போங்க அந்த பக்கம். இப்படி சத்தம் போடுறாரு, இந்த கரையில இருந்து அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. எங்க எங்க கருநாகம் இருக்கு? ஆக்சுவலி வந்து பார்த்தா ஸ்ரீமதி ராதாவுடைய கூந்தல் கருணாகத்து போல இருக்கு. ரூப கோசாமி எழுதுனது. இந்த ஸ்ரீமதி ராதாராணி ஸ்ரீமதி ராதாராணி வந்து சனாதனுக்கு தரிசனம் கொடுத்துட்டு அவங்க அப்படியே மறைச்சிடறாங்க. சனாதனுக்கு புரிஞ்சது, எஸ் ரூப கோசாமி எழுதுனது 100% கரெக்ட். அதை வந்து உறுதிப்படுத்திட்டாங்க ராதாராணி. அவங்க கூந்தல் வந்து கருணீர நாகத்தை போல. இது அப்படியே சினிமா பாட்டுல காப்பி அடிச்சிட்டாங்க. பின்னிய கூந்தல் கருநிற நாகம், ஒரு சினிமா பாட்டுல இருக்கு. இதெல்லாம் எங்க சாஸ்திரத்துல இருக்கு, புராணங்கள்ல இருக்கு. கவிஞர்கள் வந்து கவிஞர்களுக்கெல்லாம் தோணுது, சிந்தனை வருது இல்லையா? எங்க இருந்து வருது இந்த சிந்தனை எல்லாம்? யார் அந்த சக்தியை கொடுக்குறாங்க? பகவான் இருந்தா கவிதை எழுதக்கூடிய ஆற்றல், சிந்திக்கும் திறன், புலமை, இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க? கிருஷ்ணர் தான் கொடுக்குறாரு. சைத்தன்ய மகாபிரபு சனாதன் ரூப கோசாமி இதயத்திலிருந்து சொல்றாரு, ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூத்தலே ஸ்வயம் ரூப கதா மையம் ததாதின்னு சொல்றாரு. ரூப கோசாமி என்ன எழுதுறாரோ அதை மகாபிரபு எழுத வைக்கிறார் இதயத்திலிருந்து. கோசாமிகள் ரூப கோசாமி, சனாதன் கோசாமி என்ன சொல்றாங்களோ அது அவங்க இதயத்திலிருந்து மகாபிரபு சொல்ல வைக்கிறது. இதை வந்து சனாதன் ரியலைஸ் பண்ண எஸ் ரூப கோசாமி எழுதுனது 100% கரெக்ட். எனக்கு ராஜராணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க கூந்தல் வந்து பின்னிய கூந்தல் கருநிற நாகம். இன்னொரு சமயம் ரூப கோசாமிக்கு ரொம்ப ஆசை, நான் விருந்தாவனம் வந்திருந்து சனாதனுக்கு நான் வந்து விருது கொடுக்கவே இல்லை, அவருக்கு ஒரு ஃபீஸ்ட் கொடுக்கணும், விருது கொடுக்கணும்னு ஆசை. ஆனா அவர் ஒரு சன்னியாசி, அவரு குடிசையில ஒண்ணுமே இல்லை. எப்படி நான் சனாதனுக்கு விருந்து கொடுப்பேன்? அட்லீஸ்ட் ஒரு பாயசமாவது, ஒரு பால் பாயசமாவது செஞ்சு கொடுக்கணும். அப்போ ஒரு ஆயர்குல சிறுமி, ஒரு 7-8 வயசு இருக்கும், 6-7 வயசு இருக்கும், ஒரு ஆயர்குல சிறுமி. அந்த பொண்ணு வந்து, ஓ பாபாஜி, நான் எங்க பக்கத்துல வந்து பால் கறந்துட்டு இருக்கேன், அந்த பால் எடுத்துட்டு வந்திருக்கேன், இதுல கொஞ்சம் அரிசி எல்லாம் கூட இருக்கு, இதை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு போறாங்க. கொஞ்சம் அரிசி, பால், நெய், சர்க்கரை இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த பொண்ணு போனேன். ரூபகோசாமி ரொம்ப சந்தோஷம். நான் எங்க போய் பிக்ஷையை கேட்கறது, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சனாதனுக்கு விருது கொடுக்கணும்னு இந்த பொண்ணு வந்து கொடுத்துட்டா, ரொம்ப பாக்கியம், கிருஷ்ணர் தான் அனுப்பிச்சு வச்சிருக்கணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சமைக்கிறேன். அந்த பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சு, பாலை நல்லா சுண்ட காய்ச்சி, நல்ல கொதிக்க அந்த பால் நல்ல சுண்ட காய்ச்சி வரும்போது அந்த பால் அரிசி போடுறேன். அந்த அரிசி அப்படியே பால்ல வெந்து அதுல நெய், அப்புறம் அந்த சுகர் கேன், அந்த கரும்பு சர்க்கரை எல்லாம் போட்டு, அப்புறம் இந்த வெள்ளம் எல்லாம் போட்டு, நெய் எல்லாம் விட்டு, அந்த பொண்ணு கொடுத்த பொருளா போட்டு ஒரு அழகான ஒரு சக்கரை பொங்கல் பண்றேன். பாயாசம், கீர், அழகான கீர் பண்றது. சனாதன் வந்தோடனே இந்த பாயசத்தை கொடுக்குறேன். சனாதனா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஸ்வீட் பண்ணிருக்கேன், நான் உங்களுக்கு ஒரு பலகாரம் செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க. பாயசத்தை கொடுக்குறேன். சனாதனுக்கு எங்க ரூப கோசாமிக்கு எங்க இருந்து இதெல்லாம் கிடைச்சது? அவரு வந்து எப்பவுமே புஸ்தகம் எழுதிக்கிட்டே இருக்காரு, இல்ல ராதாகிருஷ்ணன் லீலைகளை ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு வந்து 24 ஹவர்ஸ், 24 மணி நேரமும் அந்த கதம்பு மரத்துக்கு அடியில உட்காந்துட்டு, தேர் கடம்பால பெரிய பிரம்மாண்டமான கதம்பு மரம், அந்த கதம்பு மரத்துக்கு அடியில உட்காந்துட்டு இவர் எப்பவுமே ராதாகிருஷ்ணன் லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்காரு. சில நேரம் நாம ஜெபிக்கிறாரு, சில நேரம் அழறாரு, சில நேரம் சிரிக்கிறாரு, சில நேரம் வந்து சாஸ்திரம் எழுதுறாரு. இவர் எப்படி இதெல்லாம் அரிசி, பால், சர்க்கரை இதெல்லாம் எங்க இருந்து கிடைச்சது? அது வந்து அது அது வந்து ஸ்வீட்டை பருகுறாரு. அந்த ஸ்வீட், அந்த பாயாசத்தை குடிச்ச உடனே சனாதனுடைய கண்ணுல இருந்து அப்படியே அருவி மாதிரி கண்ணீர், உடம்பெல்லாம் மயிர் குத்திட்டு நிக்குது. அப்படி நாமெல்லாம் தழுது, உடம்பெல்லாம் அப்படி இருந்த ஒரு அந்த பிரேமம், கிருஷ்ணன் மேல ஒரு பிரேமம். இது வந்து நம்மளால எல்லாம் வர்ணிக்க முடியாது. இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் வர்ணிக்கிற அளவுக்கு நமக்கு தகுதியும் கிடையாது, அதுக்கான நாலேஜோ அதுக்கான அனுபவமோ கிடையாது.
இந்த கிருஷ்ண பிரேமங்கிறத என்னங்கிறத வர்ணிக்கிற அளவுக்கு நமக்கு அனுபவம் கிடையாது. ஏன்னா நம்ம சாதனா பக்தி ஏதோ வைதி பக்தி பண்ணிட்டு இருக்கோம். கட்டுப்பாடோட விதிமுறைகளோட ஏதோ நம்மளால ஆச்சாரியர் சொல்லி கொடுத்த மாதிரி பக்தி பண்றோம். ஆனா அந்த சனாதன் கோசாமி இந்த பாயாசத்தை பருகும் போது அவருக்கு கிடைச்ச அந்த பிரேமம் இருக்கு. அப்படியே கண்ணுல இருந்து அருவி மாறி உடம்பெல்லாம் மயிர்கூத்து எடுத்து நாவெல்லாம் தழுதெடுத்து அவர் அப்படியே ஆனந்தத்தினுடைய பரவசத்துல இருக்கு. சனாதன் கேட்கிறாரு, எப்படி உனக்கு இந்த அரிசி கிடைச்சது? பால் எங்க இருந்து யார் வந்து கொடுத்தா? நீங்க தான் சன்னியா துறவியாச்சு, எப்படி எதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ரூப கோசாமி சொல்ற ஒரு 1000 சிறுமி கொண்டு வந்து கொடுத்தா. சனாதன் கேட்கிறார், அந்த பொண்ணு எப்படி இருந்தாங்க? அந்த பொண்ணு எப்படி இருந்தாங்க? ரூப கோசாமி வர்ணிக்கிறாரு. அந்த பொண்ணு சின்ன பொண்ணுதான், ஒரு 6, 7 வயசு இருக்கும். கண்கள் எல்லாம் தாமரை இதழ் மாதிரி காது வரை நீட்டு. தங்கத்தை உருக்கி காய்ச்சி ஊத்திய நிறம். அப்படி ஒரு அழகு. தங்கத்தை உருக்கி காய்ச்சினா என்ன ஒரு கலர் இருக்குமோ அந்த கலர். கௌரங்கி, தப்த காஞ்சன கௌரங்கி. இவரு அந்த பொண்ணுடைய அழகை வர்ணிக்கும் போது சனாதன் புரிஞ்சுக்கிட்டே, இந்த வர்ணனை வந்து ராதாராணி, தப்த காஞ்சன கௌரங்கி, ராதே பிருந்தாவனேஸ்வரி, ரிஷபானு சுதேதேவி, ராமாமி ஹரிப்பிரியே. ஓ அந்த ராதாராணி, பிருந்தாவனத்தின் ராணி அவங்க. ஓ ரூபா, என்ன பண்ணிட்டு என்ன காரியம் பண்ணிக்கிட்டீங்க? நீங்க ஏன் இந்த மாதிரி மனசுல நினைக்கிறீங்க? ரூப கோசாமி மனசுல நினைச்சாரு, நான் சனாதனுக்கு விருந்து கொடுக்கணும்னு. உடனே ராதாராணி வந்துட்டாங்க. இவர் எங்க போய் என்ன தேடுவாரு, என்ன பண்ணுவாரு? நானே போய் சப்ளை பண்றேன். சனாதன் சொல்றாரு, ரூபா, ரூப கோசாமி, நாம ராதாராணிக்கு சேவை பண்ணுமா, ராதாராணி நமக்கு சேவை பண்ணணுமா? நாம ராதாராணிக்கு சேவை பண்ணணுமா, இல்ல ராதாராணி நமக்கு சேவை பண்ணுமா? ரூப கோசாமி சொன்னார், நாம தான் ராதாராணிக்கு சேவை பண்ணணும். பாருங்க, நீங்க இப்படி நினைச்சீங்க மனசுல, ராதாராணியை சேவை பண்ண வந்துட்டாங்க. இனிமே இந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஒரு தூய பக்தர் மனதில் எதை நினைத்தாலும் அது பகவான் நடத்தி விடுவார். அப்போ சனாதன் சொல்ற, இனிமே இந்த மாதிரி நினைக்காதீங்க, இந்த மாதிரி மனசுல நினைக்காதீங்க. இம்மிடியா வந்து ராதாராணி சேவைக்கு வந்துடுறாங்க. நாம தான் ராதாராணிக்கு சேவை பண்ணணும். இந்த மாதிரி ஒரு நாளும் பிருந்தாவனத்துல எண்ணற்ற லீலைகள். ரூப கோசாமியும் சனாதன கோசாமியும் ஒரு நாளும் ஒரு லீலைகள் அவர்களோட பகவானோட ராதாகிருஷ்ணர் லீலைகளை வந்து ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே அதை அனுபவிக்கிறோம். நம்ம முன்பே பேசுற மாதிரி சனாதன் கோசாமி அந்த கோவர்த்தன மலையை தினமும் சுற்றி வலம் வர அது ஒரு சேவையாவே வச்சுட்டு இருக்காரு தன்னுடைய சாதனையில. ரொம்ப வயசாயிடுச்சு. கிட்டத்தட்ட அவர் விருந்தாவனத்துல மட்டும் ஒரு 45 ஆண்டு காலம் இருந்திருப்பாரு. அப்ப அவர் விருந்தாவனத்துக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 30, 35 வயசு, எப்படி பார்த்தாலும் 80, 90 வயது பக்கம் ஆயிடுச்சு. ரொம்ப வயோதிகம் ஆயிடுச்சு. அப்ப கூடி அந்த பிருந்தாவனத்துல வந்து என்ன ஒரு உறுதி எடுத்துட்டாரோ அதை பின்பற்றிக்கிட்டே இருக்காரு. எப்ப பிருந்தாவனம் வந்தாரோ அன்னைக்கு முடிவு பண்ணாரு, நான் தினமும் கோவர்த்தனை சுற்றி வலம் வருவேன். அன்று வந்த முதல் நாள்ல இருந்து வயோதிகமாய் உடம்பெல்லாம் தளர்ந்து விட்டது. அப்பவும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே தள்ளாடுற வயது, நடக்க முடியாம அப்படியே இந்த கோவர்த்தனத்தை சுற்றி வலம் வர்ற. அதை வந்து கோபாலால பொறுத்துக்க முடியல கிருஷ்ணரால. கிருஷ்ணர் உடனே முன்னாடி வந்து, சனாதன் என்ன பண்றீங்க? ஏன் ஏன் நீங்க இந்த வயதான காலத்துல கோவர்த்தனை சுற்றி வலம் வரீங்க? நீங்க எவ்வளவு தடவை பண்ணியாச்சு, நீங்க பல தடவை பண்ணிட்டீங்க. நீங்க பல தடவை கோவர்த்தன் பரிக்கிரமா பண்ணிட்டீங்க. ஏன் இப்பயும் செய்றீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் கோவர்த்தனை போய் இப்போ பரிக்கிரமா பண்ணுவாங்க பக்தர்கள் எல்லாம். அதுல ஒரு பக்தரும் ஒரு வைராக்கியம் இருக்கு. சில பக்தர்கள் நமஸ்காரம் பண்ணியே பரிக்கிரமா பண்றாங்க. அதுக்கு தண்டவத் பரிக்கிரமான்னு பேரு. நமஸ்காரம் பண்ணுவாங்க, எழுந்திருப்பாங்க, நமஸ்காரம் பண்ணுவாங்க, எழுந்திருப்பாங்க. இப்படியே நமஸ்காரம் செய்து கோவர்த்தை சுற்றி வலம் வருவாங்க. இன்னும் சில வைராக்கியமான பக்தர்கள் இருக்காங்க. ஒரே இடத்துல 108 தடவை நமஸ்காரம் பண்ணுவாங்க, அப்புறம் எழுந்திருப்பாங்க. இன்னொரு ஒரு அடி, அதாவது இந்த பக்கம் பூரா கல்லு வச்சிருப்பாங்க, 108 கல் வச்சிருப்பாங்க. ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணுவாங்க, ஒரு கல் எடுத்து இந்த பக்கம் வைப்பாங்க. ரெண்டாவது இப்படியே இந்த 108 கல் எடுத்து நம்ம ஜெபம் பண்ற மாதிரி 108 கல் எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு, இது ஒரு ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் இதே மாதிரி. இப்படி 108 ஒரு ஸ்டெப்பும் வச்சு அது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு போலாம் பார்க்கலாம், நிறைய பாபாஜி எல்லாம் இருப்பாங்க, நிறைய வைஷ்ணவர்கள்லாம் பரிக்கிரமம் பண்றாங்க. சிலர் வந்து துளசி தேவியை தன் தலையில வச்சுட்டு பரிக்கிரமா சுத்தி வருவாங்க. சிலர் ஒரு பானையில பால் எடுத்துக்கிட்டு அந்த பானை கீழே ஓட்ட போட்டு அப்படியே அந்த அபிஷேகம் செஞ்சுக்கிட்டே வருவாங்க. சிலர் ஆட்டோ ரிக்ஷாலையும் பரிக்கிரமம் பண்ணுவாங்க. சிலர் வந்து உடம்பு முடியாதவங்க, நடக்க முடியாதவங்க, மாற்றுத்திறனாளிகள், இந்த மாதிரி உள்ளவங்க ஆட்டோ ரிக்ஷாலையும் பரிக்கிரமம் பண்ணுவாங்க. அவ்வளவு புனிதமான இடம்.
புனிதமான ஸ்தலத்திலும் புனிதமானது. வைகுந்தா ஜனிதோ வரா மதுபூரி தத்ராபி ரசோத்பாத் பிருந்தாரண்ய உதாரபாணி ரமணா தத்ராபி கோவர்தனா ராதா குண்ட விகாபி கோகுலபதே பிரேமாங்குலப்தாவனா புரியா கிரிதடா சேவா விவேகினக. ரூபகோசாமி சொல்றாரு, பகவானுடைய ஆத்மீக லோகம் வைகுண்டம். அந்த வைகுண்டத்தை காட்டிலும் உயர்ந்தது அவர் தோன்றிய மதுராபுரி. அந்த மதுராபுரியை காட்டிலும் உயர்ந்தது அவருடைய பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனத்தையும் உயர்ந்தது கோவர்த்தனம். அந்த கோவர்த்தன மலையை காட்டிலும் உயர்ந்தது கோவர்த்தன மலையின் அடிவாரத்தில் இருக்கும் ராதா குண்டம். யார்தான் அங்க போய் இருக்குன்னு விரும்ப மாட்டாங்க, எந்த புத்திசாலி தான் அங்க போய் இருக்குன்னு விரும்ப மாட்டாங்க. எனக்கு இதை விட ஒரு புனிதமான ஸ்தலம் வேற எதுவும் கிடையாது. ஏன்னா ராதா குண்டத்துக்கும் ஸ்ரீமதி ராதானிக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. அப்படி ஒரு புனித ஸ்தலம். அப்ப பகவானே வந்து சொன்னாரு, போதும். அவரு அந்த கோவர்த்தன ஷீலையில அப்படி பகவான் எழுத்து நிக்கிறார். அப்படி புல்லாங்குழல் வச்சுட்டு கிரிதாரி. அவர் சொல்றாரு, சனாதனா போதும், இது வரைக்கும் நீ என்னை சுற்றி வலம் வந்தது போதும், இந்த பர்வதம் சுற்றி வந்தது போதும், நீ வயசாயிடுச்சு போதும். சனாதன் சொல்றாரு, இல்ல பிரபு, இல்ல கிருஷ்ணா, நான் இந்த சம்மதம் எடுத்திருக்கிறேன், இந்த வைராகியம், இந்த வாழ்நாள் முழுவதும் இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை கோவர்த்தம் சுற்றி வருவேன். ஆனா சனாதன் வயசாயிடுச்சு, என்னால முடியல, விட்டுடு. இல்ல பிரபு, நான் விட மாட்டேன். பகவான் என்ன சொல்றாரு, அந்த கோவர்த்தன் ஒரு ஷீலை எடுத்து, ஒரு கல் எடுத்து அது தன் தாமரை பாயத்தை பதிச்சு கொடுக்குறாரு. இந்த கோவர்த்தன் ஷீலைக்கும் இந்த கோவர்த்தனுக்கும் வித்தியாசமே கிடையாது சனாதனா. நீ இந்த கோவர்த்தன் ஷீலையை சுற்றி பலம் வந்தாலே போதுமானது. அப்படி தன் பக்தனுக்கு இதுதான் அன்பு பரிமாற்றம். இந்த அன்பு பரிமாற்றத்தை முட்டாள்கள், அறிவியலிகள், கற்பனையாளர்கள், மனக்கற்பனையாளர்கள், தத்துவவாதிங்க, வரட்டு தத்துவவாதிங்க, விஞ்ஞானிகள், அப்புறம் பேரளவான பௌதிகவாதிங்க, நாத்திகர்கள், மாயாவாதிங்க, அருவவாதிங்க ஒத்தராலையும் புரிஞ்சுக்க முடியாது. பக்தி இருந்தா மட்டும்தான் புரிஞ்சுக்க. யாராலும் புரிஞ்சுக்க முடியாது லீலைகளை. பகவான் வந்து பர்சனலா அந்த அந்த ஷீலா இன்னும் இருக்கு ராதா தாமோதர் கோயில்ல. சனாதன் கோசாமிக்கு வந்து கிருஷ்ணரே வந்து பர்சனலா, கிருஷ்ணரே நேரா வந்து இந்த கோவர்த்தன பர்வதம் நானும் வேறு வேறு இல்ல, தன்னுடைய தாமரை பாதத்தை அதுல பதிச்சு கொடுத்திருக்காரு. அந்த கோவர்த்தன் ஷீலா, அந்த கோவர்த்தன் ஒரு கல் எடுத்து அதுல பகவானுடைய தாமரை பாதம். சனாதன் கலந்து அப்படியே கண்ணீர். ஒரு பக்தர் வந்து கிருஷ்ணர் மேல உள்ள அன்புனால எப்பேற்பட்ட அசௌகரியங்களும் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கு. அது உடலால, இயற்கையினால, சூழ்நிலையால எந்த ஒரு அசௌகரியம் இருந்தாலும் அந்த பக்தரை பாதிக்கிறது இல்லை. அது வந்து ஒரு தூய பக்தரை பாதிக்கிறது இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையும் அவர் பாதிப்படைகிறதே இல்லை. சில நேரம் சனாதன் கோஸ்வாமி ராதா குண்டத்து கரையில ராதா கிருஷ்ணன் லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டு இருப்பார். சில நேரம் அவர் வந்து யமுனா நதிக்கரையில ராதா கிருஷ்ண லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டு இருப்பார். அங்க எண்ணற்ற மகாதேவர் கோயில்கள் இருக்கு பிருந்தாவனத்துல. ஏன்னா மகாதேவர் வந்து கஷேத்திரபாலகர், அந்த தாமத்தை பாதுகாப்பவர். அங்க சக்கர தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்கு கோவர்த்தன மலை அடிவாரத்துல. சக்கர தீர்த்தா. அந்த சக்கர தீர்த்தத்துல ஒரு மகாதேவர் கோயில் இருக்கு, சக்கரேஸ்வர் மகாதேவர். அந்த சக்கரேஸ்வர் மகாதேவர் கோயில்ல சனாதன் கோசாமி கொஞ்ச நாள் தங்கி இருக்காரு. தங்கி தினமும் பாகவதம் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேல நிறைய சின்ன சின்ன வண்டுகள், பூச்சிகள்லாம் வரும். அது கண்ணுல வந்து இது பண்ணும், காதுக்குள்ள போகும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சனாதனுக்கு அங்க இருக்க முடியல. இந்த பூச்சிகள்லாம் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. சனாதன் முடிவு பண்ணாரு, சரி இன்னையோட நம்ம இங்க விட்டு போயிடலாம், இங்க ரொம்ப பூச்சிகளோட தொந்தரவு எல்லாம் அதிகமா இருக்கு, இங்க இருக்க முடியல, இங்க இருந்து போயிடலாம்னு முடிவு பண்றாரு. இந்த சக்கரேஸ்வர் மகாதேவ் கோயில்ல இருந்து இந்த மகாதேவ் வந்து என்ன பண்றாரு, அந்த இரவு இந்த பூச்சிகளுடைய தேவதை, பூச்சிகளும் ஒரு தேவதை, எல்லாத்துக்கும் ஒரு தேவதை இருக்காங்க. பாவ தேவதை, ஏகாதசி தேவதை, இந்திரா, சந்திரா, 33 கோடி தேவி தேவர்கள் இருக்காங்க. இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, அஸ்மி பாலர்கள், துவாதசி ஆதித்யர்கள், அஷ்டதிக் பாலகர்கள், இவ்வளவு பேர் இருக்காங்க. அதுல பூச்சிகளுக்கு எல்லாம் ஒரு தேவதை இருக்காங்க. அந்த பூச்சியோட தேவதை மகாதேவர் கூப்பிட்டு, இந்த சக்கர தீர்த்தம் எந்த பகுதியில் பூச்சிகளோட தொந்தரவு இருக்கக்கூடாது, சனாதனுக்கு வந்து போகணும் முடிவு பண்றாரு. சனாதனுடைய சங்கம் எனக்கு வேணும், சனாதன் என்னை விட்டு போக கூடாது. பாருங்க எந்த அளவுக்கு மகாதேவரை போன்ற உயர்ந்த பக்தர் சனாதனுடைய சங்கத்தை விரும்புறாருன்னா, அப்ப சனாதன் எந்த அளவுக்கு ஒரு தூய பக்தரா இருக்கு. சனாதன் கோசாமியுடைய சங்கத்தை மகாதேவர் விரும்புறாரு. அவர் சனாதன் சொன்னாரு, சனாதன் நீங்க போக வேண்டாம், இங்கே இருங்க, பூச்சிகள்லாம் உங்களுக்கு தொந்தரவு பண்ணாது, உங்களுடைய சங்கம் எனக்கு வேணும். ஆகச் சிறந்த ஒரு பக்தர், மகாதேவரை போன்ற ஒரு தூய பக்தர், அவரு சனாதனுடைய சங்கத்தை விரும்புறாருன்னா,
சனாதன் கோசாமி எப்பேற்பட்ட பக்தர். சனாதன் கோஸ்வாமி மகாதேவருடைய சங்கத்தை எடுத்துட்டு கோவர்தனம் சுற்றி இந்த பிருந்தாவனத்தின் 12 வனங்கள், ராதா குண்டம், யமுனா நதிக்கரை எல்லாம் கிருஷ்ணோட லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டு மகாபிரபு கொடுத்த சேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் சனாதன் டிசைட் பண்ணாரு, முடிவு பண்றாரு, நான் வந்து மகாபிரபு பார்க்க போகணும், பூரி போகணும். பூரியில போய் சைத்தன்ய அப்படியே ரத யாத்திரை வரப்போகுது, ரத யாத்திரை எல்லாம் தரிசனம் பண்ணலாம், ஜெகநாதர் தரிசனம் பண்ணலாம், ரத யாத்திரை அட்டன் பண்ணலாம். சனாதன் வந்து பூரியில அங்க பிருந்தாவன் வந்து சனாதன் பூரி வரும்போது காட்டுப்பாதை வழியா பிரயாணம் செஞ்சு வந்து ஏதோ தண்ணி எல்லாம் மாறி மாறி குடிச்சு அவருக்கு வந்து தோல் வியாதி வருது. தோல் வியாதி வந்து அங்கங்க புண்ணாயி உடம்புல சீல் வலி, ரத்தமும் சீலும் வலி. சனாதன் அவரு பணிவின் சொரூபம், பணிவின் சொரூபம். அவரு எனக்கு என்ன தகுதி இருக்கு நான் ஜெகநாதரை போய் தரிசனம் பண்றதுக்கு? அது மட்டும் இல்ல, நான் ஒரு முசல்மான்கிட்ட வேலை பார்த்தவன், நான் ஒரு கீழ்நிலையானவன். ஜெகநாத் கோயிலுக்குள்ள போறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது, எனக்கு அந்த தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி பூரி வந்த சனாதன் ஹரிதாஸ் தாக்குடைய பஜன் குட்டியில போய் இருந்துப்பார். சித்தப்பகுள், பூரியில சித்தப்பகுள்னு ஒரு இடம் இருக்காங்க, ஹரிதாஸ் தாக்கூர் தங்கியிருப்பார். ஹரிதாஸ் தாக்கூர் பிறப்பால் ஒரு முசல்மான். ஜெகநாத் பூரி கோயில வழக்கம் என்னன்னா, சனாதன தர்மத்தை பின்பற்றாதவங்க கோயிலுக்குள்ள அனுமதி கிடையாது. சனாதன தர்மத்தை பின்பற்றவங்க மட்டும்தான் கோயிலுக்குள்ள அனுமதி. இது காலங்காலமா அது கோயிலுடைய ஒரு ட்ரெடிஷனா ஒரு ஒரு இதா வச்சு கலாச்சாரமா வச்சிருக்காங்க. சனாதன தர்மத்தை பின்பற்றுவோர் மட்டும்தான் இன்றைக்கும் கோயிலுக்குள்ள அனுமதி. சனாதன தர்மத்தை பின்பற்றாதவர்கள் கோயிலுக்குள்ள அனுமதி கிடையாது. அப்ப ஹரிதாஸ் தாக்கூர் பிறப்பால் ஒரு முசல்மான். அவரு ஆனா ஹரிதாஸ் தாக்கூர் வந்து நாமாச்சாரியர், நாமத்துக்கு ஆச்சாரியர், முதல் தரமான வைஷ்ணவர். ஆனா அவர் கோயிலுடைய அந்த விதிகளை மீற விரும்பல, கோயிலுடைய சட்டத்திட்டத்தை மீற விரும்பல. அவர் கோயிலுக்குள்ள போகவே இல்லை. அதே மாதிரி ரூப கோசாமியும் சனாதன் கோசாமி எப்ப பூரி வந்தாலும் அவங்களும் கோயிலுக்குள்ள போக மாட்டாங்க. ஆனா அவங்க அனைத்து தகுதியும் உண்டு, அவங்க முதல் தரமான வைஷ்ணவர்கள். ஆனா கோவிலுடைய சட்டத்தை மீற விரும்பல. அவங்க வந்து சனாதன் கோசாமி பூரி வந்தப்போ ஹரிதாசாக்குடைய பஜன் குட்டியில அங்க குடிசையில தங்கியிருக்க. எந்த முழுமுதற் கடவுள் அங்க ஜெகநாதராக வீற்றிருக்கின்றாரோ, நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனி பலபத்ராய சுபத்ரபியாம்சி ஜெகநாதாய தேனம். ஜெகநாத சுவாமி கிருஷ்ணர் வந்து பரபிரம்மம். அவர் நீலாச்சலத்துல ரத்ன சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்காரு. அதே பகவான் சைதன்ய மகாபிரபுவா அங்க நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காரு. செய் கௌர், செய் கிருஷ்ண, செய் ஜெகநாத். அந்த கௌரகரும் கிருஷ்ணரும் ஜெகநாதரும் வேற வேற இல்ல. ரெண்டு கையை தூக்கி சொல்றார் வாசுதேவ். வாசுதேவ் கோஷ், வாசுதேவ் கோஷ் போலே ஜோடே ஹோட ஹாத், செய் கௌர், செய் கிருஷ்ண, செய் ஜெகநாத். வாசுதேவ் கோஷாக நான் இரண்டு கைகளை உயர்த்தி பறைசாற்றுகின்றேன். ஜெகநாதரும் கிருஷ்ணரும் கௌரங்கரும் வேறு வேறு இல்ல. அந்த ஒரே இரண்டற்ற ஒரே மெய்ப்பொருள், பரம சத்தியம், பரம்பொருள், பரபிரமம். அவர் சைத்தன்ய மகாபிரபு ரூபத்துல தன்னுடைய பிரசாதத்தை எடுத்துட்டு வர ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் தாக்கூர் தினமும் வந்து சைத்தன்ய மகாபிரபு ஒரு நாள் 2 நாள் இல்ல, தினமும் சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதர் போய் தரிசனம் பண்ணுவாரு. அந்த பிரசாதத்தை அவரே எடுத்துட்டு வந்து ஹரிதாஸ் கொடுப்பாரு. அப்போ ஒரு நாள் ஹரிதாஸ் பிரசாதம் கொண்டு வராரு. அங்க இன்னொருத்தர் இருக்கிறாரு. அவர் சைதன்ய மகாபிரபு பார்த்த உடனே சாஷ்டாங்கம் நமஸ்கரிக்கிறார், ஒரு தண்டம் தரையில விழுந்த மாதிரி. ஹரிதாஸ் சொல்றாரு, மகாபிரபு உங்க சனாதன் வந்திருக்காரு, சனாதன் வந்திருக்காரு. அப்படியே மகாபிரபுடைய கண்ணு வந்து ஆனந்த கண்ணீர். சனாதனை பார்த்த உடனே சனாதன் அப்படி தோளோட தூக்குறாரு. சனாதன் சொல்றாரு, மகாபிரபு என்ன தொடாதீங்க, என்ன தொடாதீங்க, நான் ஒரு கீழலையான பாருங்க, உடம்பெல்லாம் எப்படி உடம்பெல்லாம் ரத்தம் சீலும் வலிச்சு, சிறங்கு வந்து சொறி வந்து உடம்பெல்லாம் தோல் வியாதி வந்து அப்படியே உடம்பெல்லாம் புண்ணாய். சனாதன் விலக்கி விடுறாரு. மகாபிரபு விலகி போறாரு. மகாபிரபு பிடிச்சு இழுத்து அவர் கட்டி தழுவிக்கிறார். சனாதனான் எனக்கு ரொம்ப பிரியமானவன், எனக்கு ரொம்ப பிரியமானவன். பிடிச்சு வலுக்கட்டமா எடுத்து கட்டி தழுவுறாரு மகாபிரபு. அவர் உடம்புல இருக்க அந்த அந்த சீலெல்லாம் மகாபுடைய அந்த பொன்னிறத்துல அப்படி பொன்னிறமான மேனி சைத்தன்மா அப்படி திருமேனி கனகாவதாரம் கோல்டன் ஃபார்ம் சைத்தன்மா அப்படி ஒரு சரீரத்துல இந்த சீலெல்லாம் பட்டு உடம்பெல்லாம். இது சனாதனுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. மகாபிரபுக்கு அருவருப்பா இல்ல, சனாதன் அருவருப்பா ஃபீல் பண்றாரு. ஐயோ என் சரீரத்துல இருக்கிறதெல்லாம் அவர் படம் மகாபிரபு மேல படுதுன்னு சனாதன் விலகி ஓடுறாரு. மகாபிரபு பிடிச்சு இழுக்கிறாரு அவரை.
அங்க சனாதன் ஹரிதாஸ் தாக்கூர் கூட தங்கி இருப்பாரு. தினமும் சைத்தன்ய மகாபிரபு பார்க்க வருவாரு. அவர் பார்க்க வரும் போதெல்லாம் சனாதன் விலைக்கு போவாரு. மகாபிரபு பிடிச்சு இழுத்து கட்டி தழுவுவார். ஒரு நாள் சனாதன் முடிவு பண்ணாரு, என்ன இந்த உடல் இருந்து என்ன பிரயோஜனம்? இது ஒரு அழுகக்கூடிய பொருள் தானே. கபவாத பித்தம் இந்த உடம்புல எப்படி ரணமெல்லாம் ஆகி இதுல சீலெல்லாம் வலிஞ்சு இது வேற மகாபிரபு சரீரத்துல வேற படுத்து நான் பெரிய அபராதம் பண்றேன். அதனால ரத யாத்திரை வரும்போது நான் ரதத்துக்கூட சக்கரத்துக்கு போய் விழுந்து இந்த உடலை மாச்சிக்கு போறேன். ஜெகநாதர் ரதத்துக்கு முன்னாடி போய் விழுந்து ஒரு காலத்துல இது நடந்துட்டு இருக்கு. யாரெல்லாம் ஜெகநாதரை தேர்ல பாக்குறாங்களோ அந்த ரத யாத்திரையில உடலை விடுறாங்களோ அவங்க மறுபிறவி கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, தேர் சக்கரத்துக்கு போய் விழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்ப போலீஸ் பந்தோபஸ்து கடுபடியா தேர் சக்கரத்துக்கிட்டே போக முடியாது. பயங்கர சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி சனாதன் என்ன முடிவு பண்ணாரு, ஓகே நான் சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் பண்ணிட்டேன், எனக்கு அவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு, இதுக்கு மேல என்ன வேணும், நான் வாழ்க்கையில பிறந்த பையனை அனுப்பிச்சிட்டேன், இனி நான் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இந்த சரீரத்தை நான் ஏன் வச்சுக்கிட்டு இருக்கணும், நான் மாய்த்து கொள்ள போறேன் அப்படின்னு சனாதன் யோசிச்சு வச்சிருக்காரு. ரத யாத்திரை வரும்போது நான் போய் ஜெகநாதர் ரதத்து வீல்ல விழுந்து நான் தற்கொலை பண்ணி உடலை விட்டுறணும். சைத்தன்ய மகாபிரபு எல்லா விதத்திலையும் பரமாத்மா, கிருஷ்ணர் எல்லா விதத்திலையும் பரமாத்மாவா இருக்காரு. அந்த பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா இப்ப சைத்தன்ய மகாபிரபுவா இருக்காரு. அவரு வராரு ஹரிதாசனுடைய அந்த குடிசைக்கு. சனாதன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சனாதனா, உன்னுடைய இந்த நோக்கம் சரியானதில்ல, நீ உன்னுடைய திட்டத்தை கை விட்டுரு. சனாதன் யோசிக்கிறார், ஓ நான் திட்டம் போட்டது மகாபிரபு தெரிஞ்சு போடுது. எப்படி உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தா? நீ இந்த உடலை விடுற அதிகாரம் உனக்கு கிடையாது, நீ என் சீடன். சோ குருவோடைய அனுமதி இல்ல. நீங்க எப்ப நீ என்ற தீட்சை எடுத்துக்கொண்ட, எப்ப நீ என்னுடைய நாய் விட்டாலும் உன் சரீரம் என்னுடையது, என்னுடையது என்று ஒன்றுமே இல்லை. அந்த இப்போ இப்ப நம்ம இந்த உடல் எடுத்து போலே, இந்த உடல் நம்மளுக்கு கிடையாது. இந்த உடலுக்கு ஆத்மாவும் நமக்கு சொந்தம் இல்லை. இந்த உடலும் நமக்கு சொந்தம் இல்லை, இந்த ஆத்மாவும் நமக்கு சொந்தம் இல்லை, இந்த ஊரு இந்த உலகம் எதுவும் நமக்கு சொந்தம் இல்லை. ஆனா நம்ம தான் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிறோம், இது அறியாம. ஓ இது என் ஊரு, என் மண்ணு, என் உடம்பு, என் குடும்பம், என் மனைவி, என் குழந்தைங்க, இதுதான் பொய் அலங்காரம். இது அறியாம எப்ப நான் ஆன்மீக குருட்ட தீட்சை பெற்றுக் கொள்றனோ அப்ப இந்த சரீரம் குருவுக்கு சொந்தமானது, இந்த ஆன்மா குருவுக்கு சொந்தமானது, இந்த சரீரம் குரு எல்லாம் குருவுடைய சொத்து. அப்போ மகாபிரபு கேட்கிறாரு, இன்னொருத்தருடைய சொத்தை இது பண்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு? நீ என்னுடைய சொத்து சனாதனா, உன் சரீரம் என்னுடைய சொத்து, அதை நீ துறப்பதற்கான அதிகாரம் உனக்கு யாரு கொடுத்தாரு? சனாதன் அப்படி கண்ணீர் வரும். மகாபுடைய பாதங்களை, தாமரை பாதங்களை பற்றி கொண்டு அழற, ஓ சனாதனா, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன், உன்னை விட பிரியமானவர் எனக்கு யாரும் கிடையாது அப்படின்னு திரும்ப மகாபுரம் என்ன பண்றாரு, சனாதனை கட்டி தருவாரு. சனாதன புட்டம்புலாம் அப்படியே அருவருப்பா இருக்கு. ஆனா மகாபிரபுக்கு அருவருப்பா இல்லையா? அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம், ஒரு குழந்தை அப்பா மடியில மூத்திரம் போயிடுச்சுன்னா அந்த அப்பாவுக்கு அருவருப்பா இருக்காரு இல்லையா? ஒரு குழந்தை தன் தாய் மடியில மலம் கழிச்சதுன்னா அவங்களுக்கு அருவருப்பா இருக்காது. அது மாதிரி மகாபிரபு சனாதனை தன் குழந்தை போல, ஓ சனாதனா நீ என் குழந்தை, நீ எந்த குற்றம் செய்யாதவன், அப்படி இருக்கும் உன் மேல எப்படி இருக்கு அருவருப்பு வரும்? மகாபிரபு சொல்ற, உன்னை பிரிஞ்சனால இருக்க முடியாது. சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, பாருங்க ஒரு தூய பக்தருடைய சங்கத்தை பகவானால விட்டு முடியலங்கிறாரு. சனாதனா நீ எப்படி என்னை விட்டு போலான்னு நினைக்கலாம், என்னால உன் சங்கம் இல்லாம என்னால இருக்க முடியாதுங்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. ஓ சனாதனா, உன் சங்கம் இல்லாம என்னால இருக்க முடியாது, நீ எப்படி இப்படி நினைக்கலாம், எண்ணத்தை கைவிட்டுரு, நீ எனக்கு பிரியமானவன், நீ என்னை எப்படி வேணாலும் நீ என்ன நடத்தலாம் அப்படிங்கிற மகாபிரபு தன்னையும் ஒப்படைச்சிட்டார் சனாதன். ஒரு நாள் இந்த மாதிரி தினமும் மகாபிரபு போய் சனாதனை கட்டி தழுவுவாரா. இப்ப ஜெகதானந்த பண்டிதர் பார்த்துட்டே இருந்தார். அவரு ஒரு நாள் சனாதன் கோசாமி ஜெகதானந்த பண்டிதர்கிட்ட சொல்றாரு, ஜெகதானந்த பண்டிதரே, எனக்கு பூரியில இருக்கவே கஷ்டமா இருக்கு, ஏன்னா மகாபிரபு என்னை கட்டி கட்டி தழுவுறாரு, அப்ப என் உடம்புல இருக்கிற அந்த சீலு ரத்தம் எல்லாம் அவர் உடம்புல படுது. ஜெகதானந்தர் சொல்றாரு, கரெக்ட், நீ உடனே பூரி விட்டு கிளம்பிடு, நீ அவனை போயிடு, இங்க இருந்தா மகாபிரபு அப்படிதான் பண்ணுவாரு, நீ இங்க இருக்கிற வரைக்கும் மகாபிரபு இதைதான் பண்ணுவாரு, உன்னை வலுக்கட்டாயமா கட்டி தழுவுவாரு, உடம்புல இருக்கிற காயம் எல்லாம் அந்த புண்ணெல்லாம் அவர் மேல படுது, அதனால நல்ல யோசனை இது, சீக்கிரம் நீ விருந்தாவனத்துக்கு போயிடு ஜெகதானந்த பண்டிதர் சொல்லிட்டு. ஜெகதானந்த பண்டிதர் சொன்ன உடனே சனாதன் அதான் கரெக்டு,
நான் வந்து விருந்தாவனம் போயிறது நல்லது. அடுத்த நாள் மகாபிரபுட்ட சொல்றாரு, மகாபிரபு நான் விருந்தாவனம் போறேன். ஓ சனாதனா, உன்னை யாரு விருந்தாவனம் இப்ப போக சொன்னா? யார் உனக்கு இந்த மாதிரி யோசனை கொடுத்தது? இல்ல ஜெகதானந்த பண்டிதரும் அப்படிதான். ஜெகதானந்த பண்டிட் யார்? அந்த ஜெகதானந்தா என்ன தெரியும் அவருக்கு? நீ எவ்வளவு உன்னதமான பக்தர், அவர் ஒரு ஆரம்ப நிலை பக்தர். அவர் எப்படி உனக்கு ஜெகதானந்தா யார் உனக்கு கைட் பண்றதுக்கு, உனக்கு அறிவுரை சொல்றது? மகாபிரபு கோவம் வந்து ஜெகதானந்த பண்டிதர் திட்டுறாரு. இத பார்த்த உடனே சனாதன் சொல்றாரு, மகாபிரபு ஜெகதானந்த பண்டிதர் ரொம்ப பாக்கியம் பண்ணவரு. ஏன்னா நீங்க நேரடியா அவரை வந்து கண்டிக்கிறீங்க. நீங்க நீங்க நேரடியா அவரை கண்டிக்கிறதுனால அவர் ரொம்ப ரொம்ப பாக்கியம் பண்ண பக்தர். எவ்வளவு பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்? மகாபிரபு நீங்க வந்து உரிமையோட நீங்க உரிமை எடுத்துக்கீங்க. உங்களுடைய ஜெகதானந்த பண்டிட் நீங்க உரிமையோட அவர் கண்டிக்கணும், அவர் தண்டிக்கணும்னு நினைக்கிறீங்க. சோ ஜெகதானந்த பண்டிதர் எவ்வளவு பாக்கியம் பண்ணிடுறவர்னு சனாதன் புகழ்றாரு ஜெகதானந்த பண்டிதர். மகாபிரபு சொல்றாரு, இல்ல இல்ல சனாதனா, நீதான் எனக்கு பிரியமானவன். நீதான் எனக்கு பிரியமானவன். உன் சங்கத்தை என்னால விட்டு இருக்க முடியாது. சரி, இந்த முறை மகாபிரபு என்ன பண்ணாரு? சனாதன வலுக்கட்டாயம் பிடிச்சு கட்டி தழுவும் போது அவரோட உடம்புல இருக்க அந்த புண்ணெல்லாம் மாறி போயிடும். எல்லாம் கிளீன் ஆயிடும். உடம்புல உள்ள அந்த ரோகம் எல்லாம் மறைஞ்சு போய் சனாதன் வந்து அப்படியே புது பொலிவோடு இருக்கு. சனாதன் வந்து மகாபுடைய தாமரை பாதங்களை பற்றி கொண்டு கதறி அழக. அந்த மாதிரி எளிமையான பணிவான பக்தி தான் பகவானை கவரும். யாருக்கு ரொம்ப எளிமையா இருக்காங்களோ, பணிவா இருக்காங்களோ, கர்வம் கிடையாது, ஆணவம் கிடையாது, செருக்கு கிடையாது, குற்றம் காண்பது கிடையாது, குறை சொல்வது கிடையாது. வெறுமனே வந்து மகாபிரபு திருப்திப்படுத்தணும், அவ்வளவுதான். வேற ஒரு எந்த உள்நோக்கம் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. வெறுமனே மகாபிரபுடைய அடிமை, அவ்வளவுதான். சனாதன் கோஸ்வாமி. சோ இவங்க சரித்திரத்தை நம்ம படிக்க படிக்க கேட்க கேட்க இந்த உள்ளுக்கு இருக்கிற அகங்காரம், ஆணவம் எல்லாம் போகும். பாருங்க வைஷ்ணவர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, எப்படி மகாபிரபு மேல அன்பு செஞ்சிருக்காங்க, எந்த அளவுக்கு சரணாகதி பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு இந்த உடலை துச்சமா நினைச்சிருக்காங்க. கோபால் பட்டு கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரை வந்த பொழுது சைத்தன்ய மகாபிரபு வந்து தென்னிந்திய யாத்திரை வந்த பொழுது அவர் ஸ்ரீரங்கத்துல தரிசனம் பண்ண வந்தார். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியால எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் எல்லாரும் பின்னாடி போய் கீர்த்தனம் பாடிட்டு ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் பின்னாடி போறாங்க மகாபிரபு பின்னாடி. கிருஷ்ண கிருஷ்ணா 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹே கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ பாதி மாம் ராம ராகவ ராம ராகவ ராம ராகவ ரக்ஷாமா. மகாபிரபு கீர்த்தனம் ரெண்டு கை மேல உயர்த்திட்டு அப்படி கீர்த்தனம் பண்ணிட்டு போனா ஒரு தங்க மலையை தரையில உருண்டு ஓடுற மாதிரி இருக்கு. தங்க மலை அப்படி தரையில உருண்டு வந்து அப்படி இருக்கு. அப்படி இருக்கு மகாபிரபு. அவரு ரங்கநாதரை பார்த்து ஆனந்தத்துல அப்படி நர்த்தனம் பாடுற, தலகால் குத்திட்டு நடனம் பாடுறாரு. அது தங்க மலை தரையில உருண்டு பாடுறது போல இருக்கு. அங்க இருக்கிற வைஷ்ணவர்கள், பொதுமக்கள், பிராமணர்கள் பாக்குறேன், யார் இந்த சன்னியாசி? இவ்வளவு அழகு தேஜஸ் இருக்காரு, இப்படி சூரியனை போல பிரகாசிக்கிறார், யார் இந்த சன்னியாசி? அப்படி எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. அங்க வந்து வேங்கடபட்டர் வந்து அங்க பூஜாரி, வைஷ்ணவர், ஸ்ரீ வைஷ்ணவர். அவர் மகாபிரபுவை பார்த்து தன்னுடைய வீட்டுக்கு பிரசாதம் சாப்பிட சொன்ன, மகாபிரபு நீங்க எங்க வீட்டுக்கு பிரசாதம் சாப்பிட வரணும். மூன்று சகோதரர் வேங்கடபட்டர், திருமலைப்பட்டர், பிரபோதானந்த சரஸ்வதி. அதுல பிரபோதானந்த சரஸ்வதி வந்து திரிதண்டி சன்னியாசி. வேங்கடபட்டரும் திருமலைப்பட்டரும் கிரகஸ்தர்கள். பிரபோதானந்த சரஸ்வதிங்கிறது ஒரு திரிதண்டி சன்னியாசி, அவர் வைஷ்ணவ சன்னியாசி. அந்த வேங்கடபட்டருக்கு ஒரு சின்ன குழந்தை, 6-7 வயசு கோபால். மகாபிரபு ஸ்ரீரங்கத்துல ரங்கநாத தரிசனம் பண்ணி வேங்கடபட்டர் வீட்டுல தங்கி இருக்கும்போது மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப தென்னிந்திய யாத்திரையிலேயே 4 மாதம் வந்து மகாபிரபு ஸ்ரீரங்கத்தில் தங்கி இருந்தார். அதான் ஸ்பெஷல். ஸ்ரீரங்கம் ஏன் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம்னா, அது ரங்கநாத சுவாமி இருக்காரு, அந்த ரங்கநாத சுவாமி சைத்தன்ய மகாபிரபு அவரும் இருக்கு. 4 மாத காலம் சைத்தன்ய மகாபிரபு தங்கி இருந்தார் ஸ்ரீரங்கம். தன்னுடைய தென்னிந்திய யாத்திரையின் போது நீண்ட நாட்கள் மகாபிரபு தங்கினது ஸ்ரீரங்கத்துல 4 மாத காலம் தங்கியிருந்தார். அப்ப தினமும் வந்து அந்த கோபால் சின்ன குழந்தை மகாபிரபுக்கு பிரசாதம் பரிமாறுவாங்க, தண்ணி கொண்டு வைப்பாங்க, பகவானுடைய பாதங்களுக்கு வந்து சேவை பண்ணுவாங்க. மகாபிரபு சாப்பிட்ட மகா பிரசாதம் கோபால் கிடைச்சது.
எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் வந்து கோபால் வந்து மகாபலி சங்கத்துல இருந்தார். இன்னும் வேங்கடப்பட்டரும் மகாபிரபு ரொம்ப அன்பு பரிமாற்றம் பண்ணிக்குவாங்க. நிறைய விஷயங்கள ஆன்மீகமான விஷயங்கள்லாம் பேசுவாங்க. பகவானுடைய லீலைகளை பற்றி எல்லாம் பேசுவாங்க. கிருஷ்ணருடைய லீலைகள். அந்த சைத்தன்ய சரிதாமிரத்துல ரொம்ப விவரமா இருக்கு. வேங்கடப்பட்டரும் மகாபிரபு பேசிட்டு இருந்தது. ஏன் வந்து லட்சுமி தேவியோட பிருந்தாவனத்து கோபிகள் உயர்ந்தவங்க? எப்படி அவங்க அன்பு உன்னதமானதா இருக்கு? லட்சுமி தேவி கூட ஐஸ்வர்ய பாவத்துல தான் சேவை பண்றாங்க. ஆனா பிருந்தாவனத்து கோபிகள் கிருஷ்ணருடைய ஐஸ்வர்யத்தினால கவரப்படல. அவருடைய சாமசுந்தர ரூபம், அந்த கோபால், ஆயர்குல சிறுவன், அவருடைய ரூபத்துல கவரப்பட்டாங்க. அதனால லட்சுமி தேவியே ஆசைப்படுறாங்க பிருந்தாவனத்து லீலைகளை அனுபவிக்கணும். அந்த ராசலீலையில பங்கு பெறணும். இந்த மாதிரி ரொம்ப உன்னதமான இன்டிமேட், ரொம்ப ஆழமான பக்தியினுடைய லீலைகள் எல்லாம் வந்து அவங்க பகிர்ந்துகிட்டாங்க. மழைக்காலம் முடிஞ்சது. மகாபிரபு கிளம்புறதுக்கு தயாரானாரு. இப்ப அழறாரு கோபால். கோபால் அழறாரு. மகாபிரபு, உங்கள பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. என்னையும் கூட்டிட்டு ஹோல் ஃபேமிலி, ஒட்டுமொத்த குடும்பம் அழறாங்க. மகாபிரபு பிரிஞ்சு யாரால இருக்க முடியும்? திருமலை பட்டர், வேங்கட பட்டர், கோபால் எல்லாம் அழறாங்க. மகாபிரபு எங்களை விட்டு போயிடாதீங்க. மகாபிரபு கோபால்கிட்ட சொன்னார், கோபால், நீ வந்து கல்யாணம் பண்ணிக்காத. நீ வந்து பிரம்மச்சரியாரு, அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணிட்டு இரு. அவங்க வைஷ்ணவரா இருக்காங்க. அவங்க காலம், அவங்க வைகுந்தம் போற வரைக்கும் நீங்க சேவை பண்ணிட்டு அப்புறம் நீங்க பிருந்தாவனம் வாங்க அப்படின்னு தன்னுடைய தாமரை பாதம் எடுத்து கோபாலுடைய தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மகாபிரபு யாத்திரைகள். அப்படியே கோபால் மயங்கி விழுந்தார். மகாபிரபு சொன்ன மாதிரியே அவங்க அப்பாவுடைய காலம் வரைக்கும் திரும்ப வேங்கடப்பட்டர் வேங்கடப்பட்டருடைய காலம் வரைக்கும் சேவை பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு நாள் வேங்கடப்பட்டர் கூப்பிட்டாரு. கோபால், உனக்கு ஞாபகம் இருக்கா? மகாபிரபு சொன்னாருல்ல, எங்க காலம் முடியும் போது நாங்க இந்த உடலை விடும்போது நீ மகாபிரபுட்டு போயிடணும். சோ நாங்க எந்த டைம் வேணா இந்த உடலை விட்டுடலாம். நாங்க உடலை விடுறதுக்கு தயாராயிட்டோம். அதனால நான் உடலை விட்டதுமே நீங்க வந்து மகாபிரபுட்ட போயிடு அப்படின்னு அப்பா அம்மாவும் ஆசீர்வதிக்கிறேன் கோபால். கோபால் அவர் சிறு வயதிலேயே தன்னுடைய சித்தப்பா பிரபோதானந்த சரஸ்வதி பெரும் சன்னியாசி, அவர்கிட்ட சாஸ்திரம்லாம் கத்துக்கிட்டார். பெரிய ஸ்காலர். கோபால் பட்டர் வந்து பெரிய ஸ்காலர், பண்டிதர். வேதங்கள், புராணங்கள், இதிகாசம், உபநிஷத்து அனைத்தையும் வந்து அறிந்தவர். பெரிய பண்டிதர். பிரபோதானந்த சரஸ்வதி எல்லாமே கத்துக்கிட்டார். கத்துட்டு ஒரு 30 வயசு இருக்கும். அந்த டைம்ல அங்க அப்பா அம்மா உடலை விட்டதும் அவர் விருந்தாவனம் வந்தார். விருந்தாவனத்துல ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி இருந்தாங்க. அவர் கூட வந்து சேர்ந்துட்டார். ஒரு நாள் பூரியில மகாபிரபு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் சுத்தி அவருடைய சகாக்கள்லாம் இருக்காங்க. மகாபிரபு பேசிட்டு இருக்காரு. பிருந்தாவனத்திலிருந்து இது வரைக்கும் ஒரு செய்தி வரலையே, ரூப கோசாமி சனாதனும் ஒரு செய்தி அனுப்பவே இல்லையே அப்படின்னு மகாபிரபு சொல்லி முடிக்கும் போது அங்கிருந்து ஒரு வைஷ்ணவர் வர்றாரு. வந்து சாஷ்டகமா நமஸ்காரம் பண்ணி, மகாபிரபு, நான் பிருந்தாவன்ல இருந்து வரேன், என்ன ரூப கோசாமி அனுப்பிச்சாரு, உங்கள்ட்ட ஒரு செய்தி சொல்ல சொன்னாரு. கோபால் பட்டர் வந்து பிருந்தாவனம் வந்திருக்காரு. அது கேட்டோடனே மகாபிரபு ரொம்ப சந்தோஷம். அவர் தான் உட்கார்ற அந்த பலகை, ஆசனம் பலகையில உட்கார்றாங்க. அந்த பலகையும் மகாபுடைய சதரு, அவருடைய ஒரு இன்னர் கார்மெண்ட், உள்ளாடை, இதெல்லாம் பிரசாதமா கொடுத்து அனுப்புறேன். இது கோபாலுக்கு வந்து என்னுடைய பிரசாதமா கொடுத்து சொல்லுங்க அப்படின்னு அந்த உட்கார்ற பலகை, அப்புறம் ஒரு சதரு, மேல ஒரு உத்தரியம், ஒரு வஸ்திரம், மேல போற அங்க வஸ்திரம், இதெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. இதெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. சோ அந்த வைஷ்ணவர் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு அவரு மகாபிரபுட்ட வர, சாரி, விருந்தாவனம் வந்து கோபால் பட்டர் கொடுக்குறாரு. இந்த மாதிரி மகாபிரபு இந்த பிரசாதம் கொடுக்க சொன்னாரு. மகாபிரபு வந்து இந்த பிரசாதம் கொடுக்க சொன்னாரு சொல்லி அதை வந்து ஓகே, இது கிருஷ்ணாவுடைய அரேஞ்ச்மெண்ட். இன்னைக்கு அடுத்த மீட்டிங் இருக்கு, அது 6:15 போட்டிருக்கேன். ரைட், இதுதான் பகவானுடைய அரேஞ்ச்மெண்ட். நான் என்னோட கிளாஸ் இன்னும் முடிக்க முடியலையே நினைச்சிட்டேன். சரி, அப்போ கோபால்கிட்ட வந்து அந்த பிரசாதத்தை கொண்டு கொடுத்தாங்க. இங்க கோபால் பட்டர் வந்து ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, கோபால் பட்டர் தன் சகோதரன் போல ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி வந்து கோபால் பட்டர் அங்க உட்காந்துட்டு மகாபிரபு கொடுத்த கட்டளை மாதிரி சாஸ்திரங்களை வந்து வியாக்கியான சாஸ்திரங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். நம்ம என்னென்ன பக்தியில ஆச்சார அனுஷ்டானத்தை பின்பற்றுறோமோ, பூஜா விதிமுறைகள், பண்டிகைகள், திருவிழாக்கள், இந்த பண்டிகை திருவிழாக்கள்ல எப்படி கொண்டாடணும், ஜென்மாஷ்டமி எப்படி கொண்டாடணும், பகவானுடைய அவதார தினங்கள், அவருடைய லீலைகள், மகிமைகள், இதெல்லாம் வந்து கோபால் பட்ட கோசாமியில எழுதியிருக்காங்க. கோபால் பட்ட கோசாமி
சனாதன் கோசாமி சேர்ந்துட்டு ஹரிபக்தி விலாஸ். அதுல வந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் பக்தி பயிற்சி பண்ணணும், ஒரு பக்தி பயிற்சி பண்ணக்கூடிய கிருஷ்ண பக்தர் ஒரு கௌடி வைஷ்ணவர் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், பூஜா விதிமுறைகள் என்ன, அபிஷேகம் எப்படி பண்ணணும், யஜ்யங்கள் எப்படி செய்யணும், எல்லா விஷயமும் எல்லா ஆச்சார அனுஷ்டானத்தையும் வந்து கோபால் பட்ட கோசாமி தான் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு எழுத்துக்கள் மூலமாக வெறும் கைகரியம் சம்பிரதாயம். அப்போ ஒரு நாள் மகாபிரபு கனவுல வந்து சொன்னாரு, கோபால் நீங்க வந்து கண்டகி யாத்திரை போகணும், கண்டகி யாத்திரை போயிட்டு வாங்க, பத்ரி ஆசிரமம் போயிட்டு வாங்க. தென் கோபால் கண்டகி யாத்திரை போனாரு. அங்க ஹரே கிருஷ்ணா. சோ கண்டகிக்கு யாத்திரை போயிருந்தாரு. கண்டகி நதியில நீர் குளிச்சுட்டு அப்படி கையில இருந்து ஜலத்தை எடுத்தா ஒரு 12 ஷாலக்கிராம் ஷீலா கையில வருது. கோபால் பட்டர் நினைச்சாரு, எனக்கு என்ன தகுதி இருக்கு ஷாலக்கிராம் ஷீலா வழிபடுறதுக்கு, திரும்பி தண்ணிக்குள்ள விடுறாரு. திரும்பி தண்ணியில விட்டா திரும்பி அது தண்ணியில கையில தூக்கும்போது திரும்பி வருது. இது 2-3 தடவை விட்டா திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கு கையில. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, தீர்த்த யாத்திரை போய் அந்த கடையில வைக்கிற ஷாலக்கிராம் ஷீலா வாங்கிட்டு வந்துருவாங்க. அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? சாலக்கிராம் வழிபாடுங்கிறது வந்து ரொம்ப உயர்ந்தது. அது செய்யணும்னா நம்ம ஆன்மீக குருட்ட அனுமதி வாங்கணும். இந்த சாலக்கிராம் ஷீலாவன அவசியம். அது குருவிட்ட இருந்து வரணும். குரு மகாராஜ் குரு கூப்பிட்டு நீங்க இந்த சாலக்கிராம் வழிபாடு செய்யுங்க, இந்த விக்கிரகத்தை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு உயர்ந்த பக்தர்கள், தூய பக்தர்கள் அவங்களுடைய ஆசீர்வாதத்துல பண்ணணும். நாமளா வந்து ஒரு யாத்திரை போயிட்டு இங்க பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, பிருந்தாவனம் போவாங்க, லட்டு கோபால் வாங்கிட்டு வந்துருவாங்க. பூரி போய் ஜெகநாதர் வாங்கிட்டு வந்துருவாங்க. மாயப்பூர் போய் கௌரங்க இப்படி ஊருக்கு வீடு பூரா விக்கிரகமா இருக்கும். அப்புறம் ஒரு நாள் எல்லாத்தையும் கூட்டிட்டு 10 நாள் இன்னொரு யாத்திரைக்கு போயிடுவாரு. அப்படி பண்ணக்கூடாது. விக்கிரக வழிபாடு செய்யறதா இருந்தா நம்ம குருகிட்ட பர்மிஷன் வாங்கணும், குருவுடைய அனுமதி வாங்கணும். அப்புறம் விக்கிரகத்தை நம்ம குழந்தைய போல பாத்துக்கணும். அப்படி பூட்டி வச்சுட்டு நான் கல்கட்டெல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன், அவர் சாப்பிட்டு பாருன்னு சொல்லக்கூடாது. 10 நாள் அங்க போறேன் இங்க போறேன்னு விக்கிரகத்தை விட்டுட்டு போகக்கூடாது. அதனால சில பேர் என்ன பண்ணுவாங்க, விக்கிரகத்தை தூக்கிட்டு போவாங்க. பாத்திருக்கீங்களா நீங்க யாத்திரையில பார்த்தா ஒரு டப்பால பகவான் வச்சுட்டே போவாங்க. ஏன்னா விக்கிரகத்தை வந்து நம்ம குழந்தை மாதிரி பாவிக்கணும். எப்படி நம்ம எப்படி ஒரு குழந்தைகிட்ட நம்ம எக்ஸ்ட்ரா கேர் பண்ணிக்குவோமோ, ஒரு அம்மா வந்து குழந்தைகிட்ட எப்படி கேர் பண்ணிக்குவாங்களோ அந்த மாதிரி விக்கிரக ஆராதனை செய்யும். இவரு சாலக்கிராம் ஷீலா கையில தண்ணி கண்டகில போய் தண்ணி கையில எடுத்தா சாலக்கிராம் ஷீலா வருது. திரும்பி விட்டா திருப்பி 12 சாலக்கிராம் ஷீலா திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. ஓகே இது வந்து மகாபிரபுடைய ஏற்பாடா இருக்கலாம் அப்படின்னு அந்த சாலக்கிராம் ஷீலாவை திரும்ப கொண்டு வந்து பிருந்தாவனத்துல வர்ஷிப் பண்றாரு, வழிபாடு செய்யறாரு. அவர் ஆசிரமத்துல வச்சுட்டு தினமும் அந்த சாலக்கிராம் ஷீலா வழிபாடு செய்யறாரு. அப்போ ஒரு செல்வந்தர் என்ன பண்ணாரு, பிருந்தாவன யாத்திரை வந்தவர் கோபால் பட்ட கோசாமி மேல ரொம்ப அஃபெக்ஷன் ஆகி அவர் மேல ரொம்ப அட்டாச்மெண்ட் வந்து ஒரு நாள் நிறைய டெய்டி ஒரு விக்கிரகத்துக்கான ஆபரணங்கள், பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் கொண்டு கொடுக்குறாரு. ஒரு விக்கிரகத்துக்கு தேவையான பல்வேறு ஆபரணங்கள், பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் கொண்டு தர கோபால் பட்டர் நினைக்கிறாரு, என்கிட்ட விக்கிரகம் இல்லையே. அவர் சொல்றாரு, வேண்டாம் எனக்கு இது வேண்டாம், என்கிட்ட விக்கிரகமே இல்லை, நான் எப்படி என்கிட்ட விக்கிரகம் இல்லாம நான் எப்படி இதை பயன்படுத்துவேன்? ஒரு வேளை என்கிட்ட விக்கிரகம் இருந்தா நான் வந்து அலங்காரம் பண்ணுவேன், ஆபரணங்களை சூடி பார்ப்பேன், பட்டு வஸ்திரம் போடுவேன், எல்லாம் பண்ணுவேன். எதுவுமே இல்லையே. அவர் சொல்றாரு, சாமிஜி, ஓ பாபாஜி, உங்ககிட்ட விக்கிரகம் இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு, நான் கொடுத்துட்டேன். நீங்க என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கன்னு அவர் கொடுத்துட்டு போயிட்டு. இவருக்கு பாருங்க சனாதனுக்கு எப்படி நடந்தது. அந்த மதன் கோபாலுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியலன்னு நினைச்சா அவர் ஒரு செல்வந்தரை வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாரு. இங்க செல்வந்தர் வந்து எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாரு, விக்கிரகம் இல்லை. அப்போ ஒரு நாள் கோபால் பட்டர் நினைக்கிறாரு, அவர் ஷாலக்கிராம் ஷீலாவுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு காலையில ஷீலாக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு ஆப்பிரிக்கல நைட்டு ரெஸ்ட் கொடுக்க போறாரு. நைட்டு ரெஸ்ட் கொடுக்கும் போது ஒரு மனசுல ஒரு சின்ன ஒரு இது, அந்த செல்வந்தர் வந்து எனக்கு நகை, ஆபரணங்கள், வஸ்திரம் எல்லாம் கொடுத்திருக்காரு, என்கிட்ட விக்கிரகம் இல்லை. நான் எப்படி ஒருவேளை என்கிட்ட விக்கிரகம் இருந்திருந்தா நான் இதெல்லாம் சூட்டி சூட்டி பார்த்து அழகு பார்க்கலாம், இந்த பகவானுக்கு வந்து அலங்காரம் பண்ணி ஆபரணங்கள் எல்லாம் போட்டு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பெட்டியை மூடி வச்சுட்டு தூங்க போயிட்டேன். காலையில எந்திரிச்சு யமுனையில குளிச்சுட்டு வந்து பெட்டியை ஓபன் பண்ணா அதுல ஒரு ஷாலக்கிராம் ஷீலா அப்படியே அழகா கிருஷ்ணருடைய விக்கிரகமா மாறிடுது. தாமோதர் ஷீலா. தாமோதர் ஷீலா வந்து அந்த சாலிகிராம் ஷீலா என்ன ஆயிடுச்சு, அந்த பெட்டி ஓபன் பண்ணும்போது அப்படியே ஒரு அழகான விக்கிரகம். இவ்வளவுதான் இருக்கு, சின்ன விக்கிரகம் தான், இவ்வளவுதான் இருக்கு. அப்படி ஒரு அழகு, கண்கள் எல்லாம் தாமரைதல் மாதிரி இருக்கு. நீங்க சிலர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த ராதா ரமணர் விக்கிரகம் சிலர் பைனோகுலர்ல பார்ப்பாங்க.
ஏன்னா ஆல்டர் பெருசா இருக்கும், டெய்டி ரொம்ப சின்னதா இருக்கும். தூரத்துல இருந்து பார்க்கும்போது விக்கிரகம் வந்து ரொம்ப சின்னதா தெரியும். சில பக்தர் என்ன பண்ணுவாங்க, பைனோகுலார் கொண்டு போய் பார்ப்பாங்க. அந்த பைனோகுலார்ல பார்க்கும்போது விக்கிரகத்துடைய பற்கள், நகங்கள்லாம் தெரியும். அது வந்து சாதாரண விக்கிரகமே அல்ல. கல்லோ, சிலையோ அல்ல. அது பகவான் ஸ்வயமா தோன்றினார். ஒரு தூய பக்தர் கோபால் பட்ட கோசாமியோட தூய பக்தி, அவர் மனசுல நினைச்சாரே என்கிட்ட கிருஷ்ணனுடைய விக்கிரகம் இல்லைன்னு, பகவான் அப்படியே அர்ச்சாவதாரமா வந்துட்டாரு. ஸ்வயமா வந்துட்டார் ரமணன். இத கேள்விப்பட்ட உடனே எல்லா கோசாமியும் வர்றாங்க. ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, ரகுநாதாஸ் கோசாமி, ஜீவ கோசாமி எல்லாம் வந்து ஓடி வந்து பாக்குறாங்க. அவ்வளவு அழகா பிருந்தாவனத்திலே வச்சு அப்படி ஒரு அழகான விக்கிரகம் ரமணர். பழைய போட்டோ புது போட்டோ கம்பேர் பண்ணி பழைய போட்டோ பல்லு தெரியாம இருக்கு. புது போட்டோ 7 பல்லு தெரியும். அந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம். நிறைய விஷயம் இருக்குங்க. எப்படி ரொம்ப அழகான விக்கிரகம். ராதா ரூப கோசாமி வந்து ராதாராமன் பேர் வைக்கிறார். அங்க ராதாராணி விக்கிரகம் இருக்க மாட்டாங்க. ஒரு ஆசனம் போட்டிருப்பாங்க. ரமணருக்கு பக்கத்துல ஒரு ஆசனம் இருக்கும். அந்த மானசீகமா ராதாராணி வெளிப்படும். ரொம்ப அழகான விக்கிரகம். அது ஒரு தடவை என்னாச்சு, ஒரு பூஜாரி பையன் இந்த மாதிரி குழந்தை விளையாடிட்டு இருந்து காதுக்குள்ள வந்து ஒரு ஊசி விட்டுருவாரு. இந்த ரமணோட விக்கிரகம் இந்த வழியா விட்டு இந்த வழியா எடுத்துருவாரு. அப்படியே பிளட் வரும் அதுல. அதனால அது சும்மா வந்து ஒரு சிலையெல்லாம் கிடையாது. பகவானுடைய விக்கிரகம் வந்து சிலையெல்லாம் இல்லை. அதுல பகவான் சுயமா இருக்காரு. அது ஒரு தூய பக்தர் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல ஒரு ஆச்சாரியர் வந்து விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டாரு அப்படின்னா அங்க பகவான் இருக்காரு. நம்ம வேணா அதை உணராம இருக்கலாம் நம்முடைய பக்குவமின்மையினால். ஆனா தூய பக்தருடைய பிரார்த்தனையில பகவான் அங்க தோன்றுகிறார். பகவான் அங்க இருக்கிறார், நித்தியமா வாசம் பண்றார். எப்படி கோபால் பட்ட கோசாமியுடைய அன்பு, தூய பக்தி. அவர் கண்டிக்கு யாத்திரை போனப்போ ஒரு பிராமணரை சந்திப்பார். அவருக்கு சேவையெல்லாம் பண்ணுவாங்க பத்ரி ஆசிரமத்துல. அவருக்கு குழந்தை இல்லைன்னு பிரார்த்தனை பண்ணனே கோபால் பட்டர் சொல்வாரு, உங்களுக்கு நல்ல ஒரு மக்கள் பேர் கிடைக்கும், நீங்க நல்ல வைஷ்ணவரா இருக்கீங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணுவாரு. அப்ப அவர் என்ன வாக்கு கொடுப்பாருன்னா, அப்படி உங்க அனுகிரகத்துல எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் முதல் குழந்தைய உங்களுக்கே நான் அனுப்பிச்சிடுறேன், பிரம்மச்சாரியா உங்களுக்கு சேவை பண்ணட்டும்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு நாள் கோபால் பட்டர் வந்து ராதாரமணர் கோயில்ல இருக்கும்போது ஒரு பையன், ஒரு பிரம்மச்சாரி வந்து நிக்கிறாரு கோயில் முன்னாடி. வந்து சாஷ்டமா நமஸ்காரம் பண்ணி, குரு மகாராஜ் என்னை ஏத்துக்கங்க, நான் வந்து பத்ரிகாசிரமத்துல இருந்து வரேன், எங்க அப்பா அனுப்பிச்சாரு உங்களுக்கு பிரம்மச்சரியா வந்து சேவை பண்ண சொன்னாரு. சோ அந்த டிசெண்டன்ஸ் எல்லாம் இன்னும் இருக்காங்க. அந்த பிரம்மச்சாரியோட சகோதரர் வந்து கிரகஸ்தராகி அவங்களுடைய வம்சாவளியில வரவங்க தான் இன்னைக்கும் கைங்கரியம் பண்றதா சொல்றாங்க. சோ எப்படி பகவானுடைய விக்கிரகமாகட்டும், அவருடைய ரூபமாகட்டும், அவரது நாமம், அவரது பெயர், அவர் புகழ் எதுவுமே பௌதிகமானது இல்ல, ஆன்மீகமானது. அது எதுவுமே பிரிக்க முடியாது. பகவானையும் பகவானது தூய பக்தரையும் அவரது பக்தி தொண்டையும் பிரிக்கவே முடியாது. எப்படி கோபால் பட்ட கோஸ்வாமி இந்த பூமியில இருந்து நமக்கு பக்தியினுடைய கோட்பாடுகளை கற்றுக் கொடுத்து உன்னதமான அன்பு வெளிப்படுத்தி அவருடைய ஹிருதயத்துல அந்த கிருஷ்ண பிரேமம் தான் ராதாரமணரா முன்னாடி வந்து நிற்கிறார். இதயத்தில் இருக்கும் பகவான் அப்படியே எழுந்திருந்தார். ராதாரமணன் நரசிங்க சதுர்தசிக்கு அடுத்த நாள் ஒரு ராதாராமன் அப்பீரன்ஸ் டே. நரசிங்க சதுர்தசி வருது, அதுக்கு அடுத்த நாள் வந்து ராதாராமன் அப்பீரன்ஸ் டே, அவர் தோன்றிய தினம். श्री गोपाल भट्ट गोस्वामी की, श्री सनातन गोस्वामी की, श्री प्रभुपाद की। हरे कृष्ण।